Hi, hello friends. Welcome to Lone Wolf. ப்ரீவியஸாக த நெக்ஸ்ட் 3 days அப்படின்ற அந்த இங்கிலீஷ் மூவி பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரிசன் பிரேக், அதுக்கப்புறமா எஸ்கேப்லாம் இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் மூவி தான். வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிட்டியில் இருக்கிற ஒரு யங் கப்புள், அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீலுக்கு அப்புறமா அதில் நல்ல பணம் அவங்களுக்கு வருது. அதை வச்சுட்டு அவங்க அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. டு ஸ்டார்ட் தேர் லைஃப் தேர். அவங்களுக்கு குழந்தைங்க இன்னும் இல்லை. ஸோ இந்த வீடை பற்றி அவங்களுக்கு ஆன்லைனில் தெரிய வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போய் அந்த வீடை பார்க்குறாங்க. வீடு பிடிச்சிருது. ஓனர் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இவங்க டீல் பேசுகிறாங்க. எல்லாமே ஓகே ஆகிடுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா வீடை வாங்கிட்டாங்க. ஓனர் கையில் வீட்டு சாவி கொடுத்துட்டு அங்கேருந்து போகணுன்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஓனர் சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிடுறாரு. பட் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஓனர் வந்துகிட்டே இருக்கார். ஏதாச்சும் ஒரு ரீசன் இல்லை இன்னொரு ரீசன் சொல்கிறாரு. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த புல்லெல்லாம் அதிகமாகிடுச்சு, அதை நான் விட்டுட்டு போகிறேன், அது இதுன்னு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் அவர் வச்சுட்டே இருக்கார். மறுபடியும் அந்த ரீசன் சொல்லி அந்த வீட்டுக்கு வராரு. இஸ் ஃபைண்டிங் ஆல் ஸ்டூபிட் ரீசன்ஸ் டு கெட் பேக் டு த ஹவுஸ். இது அந்த வீட்டோட ஓனருக்கு, அதாவது புது ஓனருக்கு பிடிக்கல. நம்ம ஹீரோக்கு நிறைய வாட்டி ஹீரோயின் கிட்டே இதை பற்றி பேசுகிறாரு. பட் ஹீரோயின் அவர் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கார், அதில் எதுவும் தப்பு இல்லை. மேபி அவர் அட்டாச்சாக இருக்கார் இந்த வீட்டு மேலே. ஸோ த்ரெட் இல்லை அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா ஹீரோ சொல்கிறது தான் கரெக்ட். இந்த பழைய ஹவுஸ் ஓனருடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, எப்படியாச்சும் இந்த கப்பலில் இந்த ஹீரோவை கொண்டுட்டு அந்த ஹீரோயினோட இந்த வீட்டை நம்ம மறுபடியும் வாங்கிடணும், அந்த ஹீரோயின் கூட நம்ம ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடணுன்ற மாதிரியான ஒரு கெட்ட இன்டென்ஷனோட தான் அவர் பிளான் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. கடைசியில் யார் வின் பண்ணுறா, ஹீரோ இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு சூப்பரான பிஸ்னஸ் டீலை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருடைய ஆஃபீஸில் அவருடைய ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ த பிஸ்னஸ் பார்ட்னர். இந்த விஷயம் அவர் டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னு அவருடைய ஒய்ஃப்க்கு தெரிய வருது. ஸோ ஒய்ஃப் ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க, ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்க வீட்டில். எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ உன்னுடைய பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சிட்டிக்கு வெளியில் ஒரு வீடை வாங்கலாம் அப்படின்ட்டு. இவங்க யங் கப்புள்ஸ், இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ சிட்டிக்கு வெளியில் ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் நிறைய வீடு பார்க்கும்போது இந்த ஒரு லொக்கேஷன் அவங்களுக்கு தெரிய வருது. இவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்காங்க, சிட்டியில். பட் இவங்களுடைய இன்டென்ஷன், தே வாண்டட் டு பை அ ஹவுஸ் அவுட் சைட் சிட்டி. கொஞ்சம் நாய்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல சரௌண்டிங்கில், நல்ல ஏரில் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. நாப்பா வேலி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அங்கே போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடை பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வீட்டுக்கு பேக் சைட் போன உடனே அங்கே சடனாக ஒரு மானை ஒருத்தங்க சுடுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து ஓடி வராங்க. பின்னாடியே அந்த பர்சனும் ஓடி வந்துட்டு, பயப்படாதீங்க, இங்கே டியர்ஸ்க்கு பவுண்டி இருக்குது, அதாவது டியர்ஸ் இந்த ஃபார்மிங் லேண்டெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுறாங்க, அதனால தான் நான் சுட்டேன். ஸோ நீங்கள் வீடை பார்க்க தானே வந்திருக்கீங்க, வாங்க நான் வீடை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த வீடு 1905 என்னோடய கிரேட் கிராண்ட் ஃபாதர் கட்டினது. இந்த பர்சன் வீடை காட்டுறாரு இல்லையா, அவர் தான் இப்போ கரண்ட் ஓனர் ஆஃப் த ஹவுஸ். அவருக்கு ஒய்ஃப் கேன்சரில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஃப்ளாரிடாவில் இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் மச் டு டூ ஹியர். நான் இந்த வீட்டை விற்றுட்டு என் பொண்ணோட போய் ஃப்ளாரிடாவில் செட்டில் ஆக போகிறேன், அதுக்கு தான் இந்த வீடை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் தம். அண்ட் இந்த பர்சன் சம் 65 to 70 years old. ஆனால் வெல் பில்ட். அவரை பார்த்தா அப்படி தெரியாது, நல்ல ஒரு ஜிம் பாடி. இந்த ஹவுஸ் ஓனர் இந்த கப்புள்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு ஃபார் அ ஹோம் டூர். உள்ளே போன உடனே முதல்ல ஹால் காட்டுறாரு, அதுக்கப்புறமா தான் கிச்சன் காட்டுறாரு, அதுக்கப்புறமா மேலே போயிட்டு மேலே இருக்கிற இந்த ஹால் ஏரியாவை காமிச்சிட்டு இந்த வீடை பற்றி சொல்கிறாரு. இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வுட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பழசு, ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும், இப்போது இந்த மாதிரியான குவாலிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்காது, அப்படி இப்படின்னு வீடை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2 பெட்ரூம்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. அதில் ஒரு பெட்ரூமில் சொல்கிறாரு, திஸ் இஸ் வேர் ஐ ரேஸ்ட் மை சில்ட்ரன்.
என்னோடய குழந்தைங்க இங்கே தான் வளர்ந்தாங்க. ஸோ அந்த ரூமெல்லாம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். புதுசாக வாங்குறவங்க அந்த ரூமை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் எங்களோட குழந்தைங்களோட ரூம்ஸு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 1 மினிட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் வெளியில் போய்ட்றாரு. ஒய்ஃப் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த வீடை வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு ஒய்ஃப் கிட்ட, இதை நீ காமிச்சிக்காத அந்த ஓனருக்கு முன்னாடி, ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்ட போகிற, ஸோ நீ நார்மலாகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மறுபடியும் இவர் வீட்டை பாக்கி இடத்துக்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போய் எல்லாமே வீட்டை நல்லா காமிக்கிறாரு. ஹாலில் இன்னொரு இடம், ஒரு பெட்ரூம்லேருந்து இன்னொரு பெட்ரூமுக்கு போகிற வழியில் ஒரு ரேக் இருக்குது. அந்த ரேக்கில் டாய்லெட்டுக்கு தேவையான ஐட்டம், அதாவது டவல்ஸ், சோப், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அந்த ஒரு பெரிய ரேக்கில் இருக்குது ஹாலில். ஸோ அதை அவர் காமிக்கிறாரு, உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்புறமா 2 பேரும் வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஓனரும் வெளியில் வந்துடுறாரு. இப்போது ஓனர் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாரு, இந்த மாதிரி 3.5 மில்லியன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. 3.5 மில்லியன் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி ஹை. ஸோ ஓகே இருக்கட்டும், வி வில் கெட் பேக் டு யூன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போய் காரில் உட்காடுறாங்க. நம்ம ஹவுஸ் ஓனர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. உடனே அவர் மைண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிட்டே போய் அவங்க விண்டோவை தட்டுறாரு. விண்டோவை இறக்க சொல்லிவிட்டு 3.5 மில்லியன் தான் நான் கோட் பண்ணியிருந்தேன் இந்த வீட்டுக்கு, பட் ஐ சம்வாட் லைக் யூ பீப்புள், ஸோ உங்களுக்காக நான் 3.3 ஆக்கிடுறேன் வித் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3.3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் உன்னோட ஒய்ஃப்க்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ரிமெம்பர், இஃப் ஒய்ஃப் இஸ் நாட் ஹாப்பி, த ஃபேமிலி வில் நாட் பி ஹாப்பி. ஸோ ஒய்ஃப் இஸ் ஹாப்பி, ஐ வாண்ட் யூ டு ஹேவ் திஸ் ஹவுஸ்ன்ற மாதிரி மறுபடியும் சொல்லி அவங்கள நைஸ் பண்ணி ஐஸ் வச்சு எல்லாம் பேசி சந்தோஷமாக அனுப்பி விட்டுறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே ஆர் ஹேவிங் அ கான்வர்சேஷன் அண்ட் தே டிசைட் டு பை த ஹவுஸ். நெக்ஸ்ட் வீட்டை வாங்கியாச்சு, ஃபர்னிச்சர்லாம் மூவ் பண்ணிடுறாங்க. அஃபிஷியல் ஹேண்ட் ஓவர், அதாவது இனிமேல் நான் பழைய ஹவுஸ் ஓனர் அப்படின்னே சொல்கிறேன். பழைய ஹவுஸ் ஓனர் ஹீரோயின் கிட்ட அஃபிஷியல் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்றாரு. வீட்டோட கீஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு. எப்பப்போ செடிக்கு தண்ணி ஊற்றணும் அதெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஸ்டே இன் டச் வித் அஸ், உன்னோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு அப்பப்போ தெரியணும். வி வுட் லைக் டு நோ தட் யூ ஆர் ஃபைன். ஸோ எங்களோட மெயில் அட்ரஸில் அப்பப்போ எங்களுக்கு மெயில் பண்ணு அப்படின்லாம் சொல்லி பாய் சொல்லி அனுப்பிடுறாங்க. பழைய ஹவுஸ் ஓனர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நியூ ஹவுஸ், ஹீரோயின் வித் ஆல் தேர் ஃபர்னிச்சர் எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பி மூட்டில் புது வீட்டில் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அகெயின். அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஹீரோ வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வீட்டுக்கு டின்னர் கூப்பிடுறாரு ஃபார் அ டின்னர் அண்ட் அ ஸ்லீப் ஓவர். ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவங்களோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் எல்லாம் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போது ஹீரோ வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்கிறாரு. ஃபஸ்ட் வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஹவுஸ் ஓனரை எப்படி மீட் பண்ணோம், கன் வச்சுட்டு நின்று இருந்தார், இந்த மாதிரி டீரை சுட்டார், நாங்கள் பயந்துட்டோம், ஆள் ஒரு மாதிரி வியடாக தான் இருந்தார் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த பழைய ஹவுஸ் ஓனரை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் வாயில் சிகரெட் வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. நைட் டைம் இது, டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்களுடைய கார்டனில் ஒன்று கடிச்சிடுறாரு. சிகரெட்டும் பிடிச்சிட்டே இருக்காரு. சடனாக ஒரு சவுண்டு கேட்குது, பின்னாடி யாரோ ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி. இவர் திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லை. ஸோ சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே அதை அணைக்காமல் கிராஸில் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வந்து அவங்களுடைய காரில் உட்காரலான்னு கார் டோரை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டில் நிறைய பர்ன் மார்க்ஸ், சிகரெட் பர்ன்ட் மார்க்ஸ், அங்கே சூடு வச்சுருக்காங்க சிகரெட்டை வச்சு யாரோ இந்த சீட்ஸில். அது ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் கார். உடனே அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடுறாரு. யார் பண்ணாங்க என்ன இதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ வந்து நீ தான் பண்ணியிருப்ப, சிகரெட் பிடிச்சிட்டு உன்னோட சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு, சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்ட்றாரு. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மறுபடியும் அங்கேருந்து சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள சின்ன சண்டை, த யூஷுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திங். வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் ப்ராப்ளம் பற்றி பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் த ஒய்ஃப் இஸ் ஆங்க்ரி. அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ ஹாலுக்கு போகிறாரு. ஹாலுக்கு போய் பார்த்த உடனே இவர் லைட்டை ஆனில் விட்டுருக்காரு ஹாலில், பட் இப்போ ஆஃபில் இருக்குது. உடனே ஹீரோயின்கிட்ட கேட்குறாரு, நான் லைட்டை வந்து ஆனில் தான் விட்டேன், நீ ஆஃப் பண்ணியான்னு.
ஹீரோயின் கிட்டே இந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி நான் என் மேலே கோவமாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த விஷயத்தை அப்படியே லூஸில் விட்டுடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ்க்கு போய்ட்றாரு. உடனே அவருடைய ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நம்ம ஓல்ட் ஹவுஸ் ஓனர் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கிராஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. என்ன அவர் ஏன் கிராஸ் கட் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஃப்ளாரிடாவுக்கு போகலையா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல, சரி நீ ஃபோனவே நான் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்ட அப்புறமா ஹீரோயின் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட. என்ன விஷயம், நீ எதுக்கு இந்த கிராஸ் எல்லாம் வெட்டிகிட்ருக்கேன்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கிராஸ் பயங்கரமாக வளர்ந்துருச்சு, நல்லா இருக்காது பார்க்குறதுக்காக, ஸோ நான் வெட்டிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க உங்களோட கார் ஷெட்டில், வீட்டுக்கு வெளியில் தனியாக இன்னொரு ஷெட் வச்சுருக்காங்க, அந்த ஷெட்டில் இந்த கிராஸ் கட் பண்ணுற அந்த மிஷின் இருக்குது. அந்த மிஷின் எப்படின்னா சின்னதாக ஒரு குட்டி கார் மாதிரி இருக்கும், ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கலாம், பின்னாடி கிராஸ் கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி வெளியில் கார் ஷெட் இருக்குது, அங்கேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தட் இஸ் வேர் ஐ கீப் இட் அப்படின்னு. அண்டு நான் ஆக்சுவலாக வந்தது எதுக்குன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான். இதில் கார்பெண்டரோட நம்பர் இருக்குது, ப்ளம்பரோட நம்பர் இருக்குது, அண்ட் எலக்ட்ரிஷியனோட நம்பர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் கூகுள் கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கூகுளில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், பட் இந்த கார்பெண்டர், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியனுக்கெலாம் நம்ம வீடு நல்லா தெரியும், அவங்களாம் இதே லொக்கேஷனில் இருக்கிற ஆளுங்க தான். ஸோ ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க, அதுக்காக தான் அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. நீ ஃப்ளாரிடா போகிறதா சொல்லியிருந்தியே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கே வந்து என்னுடைய டாட்டர் எனக்குன்னு தனி ரூம்லாம் செட் பண்ணிகிட்ருக்கா, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னால், எனக்கும் இந்த ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போகலான்னு சொல்லி தான் இங்கே இருக்கேன். சரி இப்போ எங்கே ஸ்டே பண்ணுற? இந்த ஊர்லேயே த ராயல் சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கே, அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே ஹீரோ ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோ கிட்ட அவங்க இதை விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒய்ஃப் இந்த மாதிரி வந்துட்டு போனாருன்னு. அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன? அவரை வந்து நான் தேங்க்ஸ் கிவிங்க்கு இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே ஹீரோ ஒரு மாதிரி டவுட்டார், எதுக்கு நீ அவரெல்லாம் இன்வைட் பண்ணுற அப்படின்னு. இல்லை அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறதா சொன்னார், மூவிங் இஸ் லாட் ஹார்டர் அப்படின்னு சொன்னார். எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்திருப்பார், சரி ஃப்ளாரிடாக்கு போயிடுவார், நமக்கு ஒரு சூப்பரான வீடும் அவர் மூலமாக தானே கிடச்சிது, ஸோ ஒரு டின்னர் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். ஓகே, இப்போ தேங்க்ஸ் கிவிங்னா என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் இது. நம்ம யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோமோ அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி நார்மலாக. அப்போ இந்த டர்க்கி செய்வாங்க வீட்டில், டர்க்கி சிக்கன் செஞ்சுட்டு, இதுதான் இந்த ஸ்பெஷல். இப்போது ரம்ஜான்னா பிரியாணி, தீபாவளினா பட்டாஸ், பலகாரம், அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங்னா டர்க்கி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், கலீக்ஸ் இவங்களெல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு லன்ச் இல்லை டின்னருக்கு நல்லா சூப்பராக டர்க்கி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கள தேங்க் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தேங்க்ஸ் கிவிங் டே வருது. இந்த ஹவுஸ் ஓனர், பழைய ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வராரு வித் அ கிஃப்ட். அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோ வந்து வீட்டில் என்னென்ன ரெனோவேஷன் பண்ணியிருக்கேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த குக்கிங்கோட ஸ்மெல்லாம் வந்த உடனே நம்ம ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுறாரு. ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, ஹீரோயின் கிட்ட, யூ ரியலி நோ ஹவு டு மேக் அ ஹவுஸ் அ ஹோம். வீட்டை எப்படி அழகாக்குறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோவோட போகிறாரு. போன உடனே ஹீரோ வந்து ஹாலில் ஒரு பெரிய எல்இடி டிவி மாட்டிருக்காங்க, அதை காமிக்கிறாரு. ஓ சூப்பராக இருக்குது. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிவி தான் வச்சுருந்தார். அப்புறமா இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போய் பெயிண்டிங்கை காட்டுறாரு. உடனே நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் ஷாக் ஆகிடுறாரு, இங்கே இருந்த என்னோடய பழைய விஷயங்கள்லாம் எங்கே அப்படின்னு. அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பட் அது என்னோடய கிஃப்டாக இருந்துச்சு உனக்கு. ஆமாம் கிஃப்ட்டு தான், பட் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அது சரியாக படல. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே ஒரு பெயிண்டிங் ஒன்று வாங்கணும், ஸோ அந்த பெயிண்டிங் தான் இங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொல்லிட்டா. ஓகே, அந்த பெயிண்டிங் நல்லா தானே இருக்குது, நீங்கள் நாங்கள் மாற்றிட்டோம், ஸோ இங்கே நாங்கள் அந்த பெயிண்டிங்கை போட்டோன்னு சொன்ன உடனே நம்ம ஹவுஸ் ஓனரோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. ஒரு மாதிரி கோவப்படுறாரு. ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இப்போ வேறு ஒருத்தங்க மாற்றி வச்சுருக்காங்கன்றத அவரால் ஏற்றுக்க முடியல. அவரோட முகத்துலேயே அந்த ரியாக்ஷன் தெரியுது, பட் அவர் வெளியில் காமிச்சிக்கல. நார்மலாக ஓகே சரின்னு சொல்லிவிட்டு ட்ரிங்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் லஞ்சுக்கு உட்காடுறாங்க. ஸோ நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் பயங்கரமாக கோவப்படுறாரு, பட் அதெல்லாம் காமிச்சிக்கல. நம்ம ஹீரோ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அவங்களும் வந்திருக்காங்க லஞ்சுக்கு. ஸோ இப்போ எல்லோரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஹீரோ, ஹீரோயின்
ஹீரோவோட ஃப்ரெண்ட், ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் த ஹவுஸ் ஓனர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது மெயினாக ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது எங்களோட புது வீடு அண்ட் புது வீட்டில் கொண்டாடுற ஃபஸ்ட் தேங்க்ஸ் கிவிங், ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங்னு அப்படியே சிரித்து பேசிவிட்டு அப்படியே வைன்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ பெரிய வாலை இடிச்சிட்டு கிச்சனை நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண, இடத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு. உடனே நம்ம ஹவுஸ் ஓனர் அங்கே உட்காந்துருக்காரு, அவர் கோவப்பட்டுறாரு. பட் ஒரு மாதிரி கோவமாக தான் அவர் சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற வால்ஸ் எல்லாம் இடிக்கக்கூடாது, வீடுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, அதை நீங்கள் இடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. உடனே அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, என்ன வீட்டுக்கு உயிர் இருக்கா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு. ஆமாம்மா, ஒரு சில மனுஷங்களுக்கு தான் உயிர் இருக்காது, போன மாதிரி நடந்துப்பாங்க, பட் வீட்டுக்கெலாம் உயிர் இருக்குது. நான் நிறைய என்னோடய ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல்லாம் போட்டு இந்த வீடை நல்லா கட்டியிருக்கேன், டெக்கரேட் பண்ணியிருக்கேன், ரெனோவேட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வீட்டுக்கு தாஜ்மஹால்னு பேர் வச்சிடலாமா அப்படி இப்படின்லாம் ஹீரோட ஃப்ரெண்ட் கலாய்க்கிறாங்க. இவருக்கும் ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி சூடாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு நார்மலாக பேசி எல்லோரும் சிரிச்சுட்டு ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனாக அதை மாற்றிடுறாங்க. மாற்றிட்ட அப்புறமா சரி நான் இப்போது வெளியில் போய் தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் வெளியில் போகிறாரு. உடனே நம்ம பழைய ஹவுஸ் ஓனர் அவரும் வெளியில் போகிறாரு. போயிட்டு அவரும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் தேர் ஹேவிங் அ கான்வர்சேஷன், 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேட்குறாரு, நீ வீட்டை தான் விற்றுட்டியே, வந்து நீ கிராஸ் கட் பண்ணிட்டு இருந்தேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான், வீடை விற்றுட்டா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை சர்டன் திங்ஸ் ஹேஸ் டு பி டன் தென் அண்ட் தேர், அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வெட்டிட்டேன். அப்போது நீ வீடை விற்றுட்டு வீட்டு மேலே ஒரு கண்ணு வேறு வச்சுட்டே இருக்கியா, உன்னோட வேலை அது கிடையாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்குறாரு. உடனே அதுக்கு நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து, இல்லை நான் இந்த வழியாக போவேன் வருவேன், அப்போ அடிக்கடி வீட்டை க்ராஸ் பண்ணி போகிறதுனால பார்ப்பேன் எல்லாமே ஓகேவா அப்படின்னு. இன்கேஸ் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் நானே போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா நம்ம ஹவுஸ் ஓனரே சொல்கிறாரு, எனக்கு ஹண்டிங்கும் தெரியுன்ற மாதிரி மிரட்டுறாரு ஹீரோவோட ஃப்ரெண்டை. ஏன்னா அவருக்கு அவர் மேலே கோவம் இருக்குது, அந்த கார்டன்லலாம் ஒன்று கிடச்சதெல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சார்ல. உடனே இவர் வந்து ஹண்டிங் தெரியுமா, அப்போ நைட்லலாம் நீ ஹண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நைட்டில் இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. உடனே சிகரெட் பிடிச்சிக்கிட்டே அங்கே இருந்த சிலையில் அந்த சிகரெட்டை ஆஃப் பண்ணுறாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஹவுஸ் ஓனரோட முகத்தை பார்க்குறாரு, ஹவுஸ் ஓனர் கோவம் வருதான்னு. பட் அவர் கோவம் வருது ஆனால் காமிச்சிக்கல. ஓகே பாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாரு. உடனே அந்த சிலையில் இருக்கிற அந்த சிகரெட் பாக்ஸ் எல்லாம் ஊதுறாரு. ஊதி அதை சரி பண்ணிவிட்டு நம்ம ஹவுஸ் ஓனரும் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர் ஹவுஸ் ஓனர் போய்ட்றாரு. இப்போது வீட்டில் ஹீரோயின், ஹீரோவோட ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இந்த 4 பேரும் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அந்த ஆள் வந்து ரொம்ப ஒரு டைப்பாக தெரிகிறான். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததில் என் காரோட சீட்டில் யாரோ சூடு வச்சாங்கன்னு சொன்னால சிகரெட்டை வச்சு, அது இந்த பர்சன் தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேட்டால், அன்றைக்கி ப்ரீவியஸாக உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் உங்களுடைய கார்டனில் போயிட்டு ஒன்று கடித்தேன் அண்டு சிகரெட்டும் பிடிச்சிட்டு இருந்தேன். உடனே ஹீரோ, என்ன கார்டனில் போய் ஒன்று கடிச்சியா, வீட்டில் ஒன்றுக்கு 4 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நீ எதுக்கு கார்டனில் போய் ஒன்று கடிச்சேன். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். அந்த ஆள் வளர்த்த ரோஸ் மேலெலாம் நான் ஒன்று கடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் கோவம், அந்த ஆள் தான் எங்கேயோ இருட்டில் மறைஞ்சு நின்று பார்த்துருக்கான். நான் போன உடனே நான் சிகரெட் அணைக்காமல் போனது, அந்த சிகரெட் எடுத்து என்னோடய கார் சீட்ஸ்லலாம் அந்த சூடு வச்சுருக்கான் அப்படின்னு. அப்படியா, அப்படி இருக்கலாம் சான்ஸ் இல்லையே. இல்லை இப்போ கூட எனக்கு வந்து ஐ ஹாவ் அ டவுட், ஏன்னா இருட்டிருது இந்த டைமில். அந்த ஆள் வந்து இருட்டில் நின்று நம்ம வீட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், உன்னோட வீட்டை தான் அவன் நோட்டம் விட்டுட்ருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இல்லையே, வேணால் நம்ம பெட் வச்சுக்கலாமா அப்படின்னா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பெட்டு வச்சுக்கிறாங்க. வா டார்ச் எடுத்துகிட்டு நம்ம உடனே வெளியில் போகலாம், அந்த இருட்டில் டார்ச் அடிக்கலாம், அவன் எங்கேயாச்சும் நின்று பார்த்துட்டு இருப்பான் பாரு அப்படின்னு. உடனே 2 பேரும் டார்ச் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. போயிட்டு டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது. ஹீரோவும் சொல்கிறாரு, இங்கே தானே ஃபஸ்ட்டு அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்தேன், டியரை சுட்டார் அவர் அப்படின்னு. ஓகே, அப்படியே அவங்க டார்ச் அடிச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுனா ஒரு பாத் போகுது அப்படின்னு. அந்த பாத் அப்படியே அந்த பாத்தில் நடந்து போனால் வெளியில் ஒரு ரோடுக்கு போகுது. அந்த ரோட்டில் யாருமே இல்லை. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, பார் அவன் இந்த ரோட்டில் தான் வரான், காரை விடுறான், விட்டுட்டு இந்த பாத்தில் நடந்து வந்து உன் வீட்டை நோட்டம் விட்டுகிட்டே இருக்கான், இதுதான் அவன் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. உடனே ஹீரோ அவர் ஆமானும் சொல்ல இல்லைன்னு சொல்ல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கார். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக ஆப்போசிட்டில் தூரமாக
ஒரு கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஹெட்லைட்ஸும் ஆன் ஆகுது. உடனே இந்த 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்துடுறாங்க. யாருமே இல்லாத ரோட்டில் திடீர்னு ஒரு கார் ஆன் ஆகுது. சடனாக அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரை ரேஸ் பண்ணுறாங்க. உடனே இந்த 2 பேரும் பயந்துடுறாங்க, இவங்க மேலே வந்து அந்த கார் இடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா சஸ்பென்ஸ். வெயிட் பண்ணி பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, வேறு என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மீட் யூ ஷார்ட்லி வித் பார்ட் 2. Until then, bye. Take care.